அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா உங்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடுத்த 31 நாட்கள் முழுவதுமே இனி முன்னேற்றம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும். அக்டோபர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் ஆகிய சனி பகவானும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் ஒருவரால் நன்மைகள் உண்டுங்க. ராசிநாதன் ஆகிய குருவும் அனுகூலமாக இல்லைங்க. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. கடினமாக முயற்சித்தாலும் கூட அனாவசிய செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த இயலாதுங்க. வருமானம் என்பது நல்லபடியாக இருப்பதால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து ஒற்றுமை குறைவும் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க. மனதில் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான அச்சம் உருவாகுங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யமும் ஒற்றுமையும் நிலவுங்க. திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம், என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறாருங்க. சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு குறைய கொடுங்க. அஷ்டம ராசியில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால உடல் நலன் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக பணியிலிருந்து சில நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. அலுவலகத்தில் எவரையும் நம்ப வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கலாங்க. ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் வேலையும் உங்களுக்கு சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும். அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எவரையும் நம்ப வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது இக்காலகட்டங்களில் மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்களினால் நன்மை எதையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. சந்தையில் கடினமான போட்டியை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. முக்கிய தருணங்கள்ல நிதி நிறுவனங்கள் விட்டு விடுங்க. சக கூட்டாளிகளினாலும் வெளி மாநில ஊழியர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறையுங்க. சில தருணங்கள்ல நிதி நெருக்கடி ஏற்படக்கூடுங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை உயர்வதால உற்பத்தியை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் புதிய பிரச்சனைகள் ஏற்படுங்க. கூட்டாளிகள் தொல்லைகளும் கவலை அளிக்கும் என்பதால இந்த மாதம் என்பது சில பிரச்சனைகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர்
அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் கலைத்துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. இருப்பினும் ஆரோக்கிய குறைவு காரணமாக ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகுங்க. வருமானம் குறையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை தொல்லை தருங்க. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களால் எந்தவித அனுகூலமும் கிடையாதுங்க. கட்சியில் செல்வாக்கு குறையுங்க. தொண்டர்களின் மறைமுக பேச்சுக்கள் கவலை அளிக்குங்க. மேலிட தலைவர்களும் உங்களை புறக்கணிப்பது வேதனை அளிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாவிடலும் வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. மறைமுக வருமானம் குறையுங்க. மனதில் விரக்தியும் வெறுப்பும் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. யாரையும் எதற்காகவும் கட்சி ரீதியாக நம்ப வேண்டாங்க. ஏனால் உடன் இருப்பவர்கள் மீண்டும் உங்களுக்கு எதிரியாக கூடிய ஒரு சூழலும் உருவாகலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய வேலையை சரிவர செய்து வருவதே மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே கல்விக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. சனி பகவானும் சரி இல்லைங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் படிப்பிலும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடுவது, படிப்பு, உறங்க செல்வது என்று கட்டுப்பாடான வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டுங்க. இல்லாவிடல் உடல் நலன் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக படிப்பும் பாதிக்கப்படுங்க. சிலருக்கு தகாத மாணவர் சேர்க்கை ஏற்படுங்க. அவற்றை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனிற்கு அவசியமாகுங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல மனதை செலுத்த வேண்டாம். இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பது அதில் நிறுத்தி முழு கவனத்தையும் கல்வியிலும் உங்களுடைய படிப்பிலும் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன், சனி மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் விவசாயத்துறையுடன் நெருங்கிய தொடர்பு இருக்காங்க. இவர்கள் மூவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. இந்த மாதத்துல இது விளைச்சலையும் வருமானத்தையும் பாதிக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் வயல் பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது அவசியங்க. விஷ ஜந்துக்களால் உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. ஆதலால் தான் கிரக நிலைகள் அப்படி ஒரு அறிவுறுத்தப்படுதுங்க. அதே மாதிரி பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதத்துல குடும்ப சூழ்நிலை கவலை அளிக்குங்க. கணவரின் மனநிலை வேதனை தருங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களுடன் மேலதிகாரிகளுடன் சற்று விலகி இருப்பது நல்லதுங்க. பிறர் தொடர்புகளினால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் சூட்சமமாக தெரிவிக்குதுங்க. அந்த காலகட்டங்களில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் நவகிரக சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.